ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் பண்ண போகிறேன். மதியம் சமைக்கிற வேலை இல்லை, அதனால் பாத்ரூம் கழுவ போகிறேன். இந்த ஒரு ஆசிட் வச்சு 2 பாத்ரூம் கழுவ போகிறேன். கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன். இப்போ நம்ம பாத்ரூம் எப்படி இருக்குது, கழுவுறதுக்கு முன்னாடி பாத்ரூம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஓரளவுக்கு பாத்ரூம்லாம் பரவாயில்லையாக தான் இருக்கும். ரொம்ப கலீஜாகவும் இருக்காது, க்ளீனாக தான் இருக்கும், ஓகேவாக இருக்கும். ஆனாலும் ஆசிட் போட்டால் தான் க்ளீன் ஆகும். இந்த ஆசிட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெரிச்சல் அதிகமாக இருக்கும். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கெலாம் இது ஹேர்பிக் தான் இதுக்கெலாம் ஊற்றுவேன். குழா கழுவுறதுக்கு, அப்புறம் வாஷ் பேஷன் கழுவுறதுக்கு, அப்புறம் டாய்லெட் பீங்கான் எல்லாமே ஹேர்பிக் தான். இந்த டைல்ஸுக்கெலாம் ஆசிடு புகை நெரிச்சல் இல்லாமல் ஒரு ஆசிட் இருக்குது. இன்றைக்கி அதை நாங்கள் வாங்கிட்டு வரல, அவசரமாக வந்ததுனால சாதா ஆசிட் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்னில் கொஞ்சம் அழுக்கு அதிகமாக தான் இருந்துச்சு. பார்த்தீங்களா? இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக 2 பாத்ரூம் கழுவணும், கிச்சன் கேஸ் அடுப்புலாம் துடைக்கணும், அதுக்கப்புறம் வீடு பெருக்கி துடைக்கணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2:30 மணி ஆகுது. வேலை முடிக்கிறதுக்கெலாம் எப்படியும் டைம் ஆகும். அப்புறம் 3 மணிக்கு நம்ம ஸ்கூல் போனோம். 3 மணிக்கு போயிட்டு இங்கே தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா 1/2 hour தான் வேலை பார்க்க முடியும், பாத்ரூம் மட்டும் தான் கழுவ முடியும். வீடு பெருக்கி துடைக்கிறதுலாம் ஸ்கூல் ஒரு ரவுண்டு போயிட்டு அதுக்கப்புறமா தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் வேலையை ஆரம்பிக்கிறேன். வேலையை முடிச்சுட்டு நான் திரும்பவும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஆசிட் ஊற்றின உடனே புகை வரும் பாருங்கள், பயங்கர நெரிச்சல். எனக்கு கொஞ்சம் நான் மாஸ்கே போடாமல் பாத்ரூம் கழுவுனதுனால இன்றைக்கி மூக்கில் புகை பயங்கரமாக ஏறிடுச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, தொண்டை பகுதி நெஞ்சு பகுதிலாம் ஒரு மாதிரி இருக்குது. நான் பயங்கரமாக இரும்பிட்டேன். ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு இங்கே வாய்ஸ் கொடுத்ததுனால, வீட்டில் வாய்ஸ் கொடுத்து தான் நான் எடிட் பண்ணேன். அதனால் உங்களுக்கு இருமல் சத்தம் அதில் கேட்காது. பயங்கரமாக இருமல் வந்துடுச்சு, கை கால்லாம் பயங்கரமாக அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போவுமே நான் இந்த ஆசிட் யூஸ் பண்ண மாட்டேன். இன்றைக்கி நான் அந்த நார்மல் ஆசிட் வாங்காததுனால இந்த ஆசிட் வாங்கிட்டேன். அதனால் மூச்செல்லாம் திணறி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி என்ன பண்ணுறது, ஒரு பாத்ரூம் கழுவுனா 500 கிடைக்கும், 2 பாத்ரூமுக்கு எப்படியும் ஒரு 1000 கிடைக்குமே அப்படின்னு போனதுனால இன்றைக்கி நல்லா வம்பில் மாட்டிக்கிட்டேன். இதோடு போயிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வேறு ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 2000 செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். எல்லா லேடிஸுமே அவங்கவுங்க குடும்ப கஷ்டத்துக்காக தான் ஒரு வேலை செய்கிறாங்க. நான் மாஸ்க் போட்டிருக்கணும், கை க்ளவுஸ் போட்டிருக்கணும், எதுவுமே போடாமல் விட்டேன். இன்றைக்கி வேறு ஹேர்பிக்கை வேறு நான் கையில் ஊற்றி வேறு தேய்ச்சிருக்கேன். அதுக்கு வேறு என்ன ஆக போகுதுன்னு தெரியல, கையெல்லாம் தோல் உரிய ஆரம்பிச்சிடும். நீங்களும் இந்த மாதிரி வேலைக்கெலாம் போயிருக்கீங்களா? டாய்லெட் கழுவ, க்ளீன் பண்ண அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய க்ளீனிங் ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி நிறைய வீடு நான் பாத்ரூம்லாம் கழுவ போயிருக்கேன். நிறைய செஞ்சுருக்கேன். மாதத்துல 2 பாத்ரூம் 3 பாத்ரூம் அந்த மாதிரி. ஒரு டைம்லலாம் 3 பாத்ரூம் 4 பாத்ரூம்லாம் கழுவியிருக்கேன். ஒரே நாளில் 2 பாத்ரூம்லாம் கழுவியிருக்கேன். இந்த காலேஜ் பசங்களாம் காலேஜ் முடிச்சுட்டு அவங்க வெக்கேட் பண்ணி போகும்போது கிடைக்கும் க்ளீனிங் ஒர்க்கு. வீடு க்ளீன் பண்ணுறது, கிச்சன் க்ளீனிங்கு, பாத்ரூம் க்ளீனிங்கு, இந்த மாதிரி வேலைலாம் கிடைக்கும். இல்லை பசங்க லீவுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா கூட க்ளீன் இல்லாமல் இருக்கும், அப்போ கழுவி கொடுக்க சொல்லுவாங்க. நான் தண்ணி கேன் போடுற இடத்துல யாராவது ரெண்ட்டுக்கு வீடு கேட்டாங்கன்னா சொல்லிவிடுவேன். அதுக்கு 1000 500 அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. இந்த மாதிரி பாத்ரூம் லைட்டாக இருந்ததுன்னா ஒரு பாத்ரூமுக்கு 500. இல்லை ரொம்ப உப்பு தண்ணிலாம் நிறைய பட்டிருக்கு, நிறைய உப்பு தண்ணியில் அடியாக பிடிச்சிட்டு இருந்ததுன்னா ஒரு பாத்ரூமுக்கு 1000 ரூபாய் அப்படி பேசி தான் நாங்கள் வேலை செய்வோம். நம்மளோட குடும்ப கஷ்டத்துக்காக நம்ம கையால் எவ்வளோ நம்ம உடம்பு உழைப்பு எவ்வளோ உழைக்கிறோமோ ரொம்ப நல்லது. ஆனால் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. மற்றபடி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இந்த பாத்ரூம் கழுவுறது இதெல்லாம் எந்த தப்புமே கிடையாது. ஆனால் சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்ன நீ பாத்ரூம் கழுவுற வேலைக்கெலாம் போகிற அப்படின்னு சொல்லி என்னை கேட்டிருக்காங்க. இப்போ நான் வீடியோ வேறு எடுத்து போடுறேன்னா இதையுமே கேட்பாங்க, எதுக்கு நீ பாத்ரூம் கழுவுற வேலைக்கெலாம் போகிற, அதையும் வேறு வீடியோலாம் வேறு எடுத்து போடுற அப்படின்ட்டு. இது எதுக்காகனா என்னோடய க்ளீனிங் ஒர்க் எப்படி இருக்குதுன்னு எனக்கு நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர் நீங்கள் பார்த்து எனக்கு ஒரு
கிளீனிங் ஒர்க்கு வந்து நல்லாயிருக்கு நான் அப்படின்றது ஒரு பாராட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னோடய கிளீனிங் ஒர்க்கை பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ரொம்ப கிண்டல் கேலிலாம் பேசுவாங்க. நான் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். நம்மளுக்கு வந்து காசு வேணுமா, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. யாரையும் அடித்து பிடுங்கக்கூடாது. அடுத்தவங்க வந்து கெட்டு போகணும், நம்ம அதனால் நம்ம பொழைச்சிக்கணும், நம்ம வாழணும். ஐயையோ! இவங்கக்கிட்ட இப்படி இவங்க இப்படி இருக்காங்களே, அப்படி இருக்காங்களே, அந்த மாதிரி பொறாமை மட்டும்தான் நம்ம படக்கூடாது. மற்றபடி நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறதுல தப்பே கிடையாது. நான் சொன்னேன்ல, ஹார்பிக் வந்துட்டு கையிலேயே ஊற்றி தேய்ச்சேன் அப்படின்னிட்டு. இதோ பாருங்க, இதுதான் அது. எப்போவுமே வந்து கை க்ளவுஸ் போட்டு தான் தேய்ப்பேன். இன்றைக்கி வந்து கை க்ளவுஸே போடாமல் தேய்ச்சிருக்கேன். தோல் உரியும். எப்படியும் ஒரு நாளைக்கு நாளான்னைக்கு பார்த்தீங்கன்னா தோல் உரிஞ்சிட்ருக்கும் கையில். என்னங்க பண்ணுறது, கை க்ளவுஸ் வாங்கினா அது ஒரு 50 ரூபா சொல்லுவாங்க. சரி, என்ன தோல் தானே உரிய போகுது அப்படின்னு விட்டுற வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது. நிறைய பேர் வந்து இந்த கிளீனிங் ஒர்க்குக்கு வந்து கிண்டல்லாம் பண்ணுவாங்க. நான் எப்போவுமே அதை பற்றிலாம் நான் வந்து யோசிக்கவே மாட்டேன். கிண்டல் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இப்போ கிண்டல் பண்ணுறவங்க, நம்ம பின்னாடி வந்து பேசுகிறவங்க யாரும் நம்மளுக்கு வந்து 100, 50 கொடுக்க போகிறதில்ல. கொடுத்தாலும் அது வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி காட்டுவாங்க. அந்த மாதிரி அடுத்தவங்க கிட்ட கை நீட்டி கேட்குற அளவுக்கு நம்ம ஒன்றும் அப்படி குறைஞ்சும் போயிடல. நம்ம உடம்புல தெம்பு இருக்குது, கை கால் நல்லா இருக்குது, நம்ம சம்பாரித்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அடுத்தவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஏது சொல்லுவாங்கன்னு எதையும் நம்ம பார்க்க தேவையில்ல. நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக செய்யலாம். எனக்கு வந்து இந்த கிச்சன் கிளீனிங்கு, பாத்ரூம் கிளீனிங்கு, வீடு கிளீனிங்கு, இந்த மாதிரி கிளீனிங் வேலைனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப அதை வந்து ரசித்து தான் செய்வேன். கஷ்டப்பட்டுலாம் செய்ய மாட்டேன். ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஒரு வேலையுமே வந்து கரெக்டாக பார்த்து பார்த்து தான் நான் செய்வேன். அது மாதிரி தான் நம்ம வீட்லேயுமே வந்துட்டு இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். நான் வந்துட்டு வெளியே போனால் ஒரு வேலை, இல்லை நம்ம வீட்டில் ஒரு மாதிரியான வேலை அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன். இப்போ எப்படி இங்கே வாஷ் பேஷன் எப்படி தேய்க்கிறேனோ அதே மாதிரி தான் நம்ம வீட்லேயும் தேய்ப்பேன். பாத்ரூமும் நம்ம வீட்டில் வந்துட்டு இப்படி தான் கழுவுவேன். நம்ம வீட்லேயுமே பாத்ரூம் கழுவணும். ஆயிடுச்சு ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆகுது பாத்ரூம் கழுவி. அப்பப்போ குளிக்கிறப்பலாம் தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுருவேன். இப்போ வந்துட்டு கழுவணும். கொஞ்சம் ஹேர்பிக்கு, ஆசிட்லாம் போட்டு கழுவுனோன்னா நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் கழுவி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்தியன் டாய்லெட்டுக்கு வந்திருக்கேன். 2 டாய்லெட்டை கழுவிட்டு கடகடன்னு 3 மணி 3:05 ஆயிடுச்சு இங்கேயே. பாத்ரூமை கழுவிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் என் தங்கச்சி பாப்பா கூட்டிகிட்டு வந்துட்டேன். வந்து அவளை வீட்டில் விட்டுட்டு திரும்பவும் ஸ்பீடாக போயிட்டு கதவை திறந்து, நான் வந்து கிராமத்தில் வளர்ந்ததுனால கிராமத்துலலாம் வந்து அப்போ நாங்களாம் சின்ன அறியாத வயசாக இருக்கும்போதெல்லாம் பாத்ரூம்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்களாம் காட்டு பக்கம் தான் போவோம். பாத்ரூம் போனோம் அப்படின்னா காட்டுக்கு தான் போவோம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து காடு தான் இருக்குது. நான் என்னோடய ஃப்ரெண்டு அந்த மாதிரி எப்போவுமே தனியாலாம் போக மாட்டோம். 2 பேர் 3 பேர் ஃப்ரெண்டுங்களோட தான் போவோம் காட்டுக்கு போனோன்னா. என்ன இருந்தாலும் நம்மளோட சின்ன வயசு நினைவுகள், ஞாபகங்கள்லாம் வந்து திரும்பவும் நினைவுக்கு வந்ததுனாவே ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். திரும்பவும் அப்படி ஒரு நாள்லாம் கிடைக்குமா நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டாய்லெட்லாம் கிடையாது. குளிக்கிறதுக்கு பாத்ரூம்லாம் கிடையாது. குளிக்கிறதுக்கெலாம் நாங்கள் வந்து ஓலக்கத்தை தான் கட்டி வச்சுருப்போம். அதுவும் எனக்கு கருத்து தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டு ஓலக்கத்தெல்லாம் நாங்கள் கட்டி வைப்பாங்க குளிக்கிறதுக்கு. டாய்லெட்டுக்கு எப்பவும் போல் நாங்கள் காட்டுக்கு போயிடுவோம். அப்பாலாம் கழனி வேலைக்கு போனாங்கன்னா அங்கே போயிட்டு வந்துடுவாங்க. இப்போ தான் வந்துட்டு பாத்ரூமு நானே வந்து குடுவாஞ்சேரி வந்ததுக்கப்புறம் தான் பாத்ரூம்லாம் பார்த்து, அடடா இங்கே தான் இதெல்லாம் வந்து பாத்ரூம் போகணுமா அப்படின்ற மாதிரி, இதுதான் பாத்ரூமா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியுமே. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்திருக்காரு. மாப்பிள்ளைக்காகவே பாத்ரூம்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்லாம் கட்டினாங்க. இப்போது இங்கே சிட்டியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அங்கேயுமே பாத்ரூம்லாம் கட்டி டேங்க்லாம் வச்சு பார்த்திங்கன்னா இப்போ அம்மா வீட்டில் ஹீட்டர்லாம் கூட போட்டாங்க. ஏன்னா அடுப்பில் தண்ணி காய வச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விறகு முன்ன மாதிரி விறகுலாம் வெட்ட முடியல அப்படின்றதுனால அம்மா வீட்டில் இப்போ ஹீட்டர்லாம் போட்டிருக்காங்க. எங்களுக்குமே இப்போ வந்து போனோன்னா கடகடன்னு ஹீட்டரை போட்டோமா, குளித்தோமா, ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தோமா, கிளம்புனோமா, போனோமா, வந்தோமா அப்படின்ட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து ஹேர்பிக் தான் ஊற்றினேன். இந்த குழாக்கு ஹேர்பிக் ஊற்றி தான் கழுவுனேன். பாருங்கள், என்ன பண்ணணுன்னா ஹேர்பிக்கை ஊற்றி இந்த மாதிரி நல்லா தேய்க்கணும்.
தேய்ச்சிட்டு உடனே தண்ணி ஊற்றி கழுவிடணும். இல்லை கொஞ்ச நேரம் விட்டுட்டோம்னாக்க இது என்ன ஆகும்னா கருத்து போயிடும் குழா. ரொம்ப அழுக்கு ஓவராக இருந்துச்சு. சரின்னுட்டு சும்மா தேய்ச்சி தான் பார்ப்போமே அப்படின்னு ஹேர் பிக் போட்டு தேய்ச்சிட்டு பார்க்குறேன். அப்படியே தண்ணி ஊற்றிட்டு பார்க்குறேன், பளபளன்னு இருந்தது. எதுவுமே சரி, எந்த ஒரு பொருளுமே வந்து தேய்ச்சிட்டு உடனே தண்ணி ஊற்றிட்டோன்னா கருக்காது. இல்லைன்னா ஆசிடோ இல்லை இந்த மாதிரி ஹேர் பிக்கோ பட்டுச்சுன்னா அப்படியே விட்டுட்டோன்னாக்கா கருத்து போயிடும். எந்த குழாவா இருந்தாலும் அது வந்து ஸ்டீல் குழா கருத்து போயிடும். பிளாஸ்டிக் குழான்னா அழுக்கு போயிடும், ஆனால் ஸ்டீல் குழா கருத்து போயிடும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதா ஆசிட் தான் ஊற்றி கழுவுனேன், அதெல்லாம் அழுக்கே போகலை. இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாவே போயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கழுவுனா அதில் அழுக்கே போகவே இல்லை. இதுலேயுமே நிறைய தண்ணி ஒழுகி உப்பு வந்திருக்கு அந்த குழாவோட எட்ஜில். மேலே மட்டும்தான் அழுக்கு போச்சு, குழாவோட எட்ஜில் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருந்துச்சு. சரி போன வரைக்கும் போட்டோம் அப்படின்ட்டு தேய்ச்சி கழுவிட்டேன். இதெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கு போனோம். கிச்சன் போகிறதுக்குள்ளே அதுக்குள்ளே இந்த பக்கம் தேய்ச்சி அந்த பக்கம் தேய்ச்சி அப்படி தேய்ச்சி இப்படி தேய்ச்சி ஒரு வழியாக தேய்ச்சி அதையும் கழுவி விட்டாச்சு. ஓரளவுக்கு பாத்ரூம்லாம் நல்லா க்ளீனிங் ஆகிடுச்சு. பசங்க வேறு கேட்பானுங்க, அக்கா இதையுமே வீடியோ பிடிச்சி போட்டிங்களா அப்படின்னு கலாய்ப்பானுங்க. ஆல்ரெடி என் பொண்ணு கேட்டுட்டேன், என்னம்மா நீ பாத்ரூம் கழுவுறதுலாம் கூடவாம்மா வீடியோ எடுப்பேன்னு. இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவு செஞ்சு கமெண்ட்டில் கேட்டுறாதீங்க, எங்களுக்கும் பாத்ரூம் கழுவ வருவீங்களா அப்படின்ட்டு. நான் வந்துட்டு இங்கே நான் இருக்கிற ஏரியாவில் பக்கத்தில் அந்த மாதிரி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். அதே மாதிரி தண்ணி கேன் போடுற இடத்துல இந்த மாதிரி வீட்டுங்களில் மட்டும் நான் செஞ்சு கொடுப்பேன். மற்றபடி வெளியில் எங்கேயும் போய் செய்கிற மாதிரிலாம் இருக்காது. தயவு செஞ்சு கமெண்ட்டில் கலாய்ச்சிடாதீங்க. 2 பாத்ரூம் கழுவி முடிச்சாச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன். தங்கச்சி பாப்பா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து கிச்சன் க்ளீன் பண்ணோம். 2 அழாக்கு 3 அழாக்கு அரிசினா நான் வந்து பானையில் வடிச்சிடுவேன். இந்த பானையில் தான் வடிப்பேன், எப்போவுமே இதில் வடிச்சிடுவேன். 1 அழாக்கு அரிசினாக்கா குக்கரில் வைப்பேன். அது பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் பொங்கி விழுந்து தீஞ்சு போயிருக்கு. இப்போ வந்து டோட்டலாக கேஸ் அடுப்பு பாத்திரம்லாம் தேய்ச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வீடு பெருக்கி துடைக்க போகிறோம். கேமராவை ஆன் பண்ணி வச்சது திருட்டு மொழி முடிச்சிட்ருக்கேன். என்ன பண்ணலாம், எந்த வேலையை ஃபஸ்ட்டு செய்யலாம் அப்படின்ட்டு குறுன்னு பார்த்துட்ருக்கேன். விம் லிக்விட் எடுத்தேன்னா அப்படியே கேமராவையும் சேர்த்து பார்த்துட்ருந்தேன். விம் லிக்விட் வந்து கொஞ்சமாக இருந்தது, அது காலியாகிடுச்சு. அதை மட்டும் ஊற்றி தேய்ச்சிட்டேன். அதுக்கப்புறம் கப்படாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் விம் லிக்விட், அது இருந்தது, அதுவும் கொஞ்சம் ஊற்றி. இது என்னென்னா கழுவிலாம் தள்ள முடியாது, ஏன்னா அந்த நம்ம இந்த கேஸ் அடுப்போட டியூப் வர இடத்துல வந்து ஹோல்ஸ் பெருசாக இருக்கும், அதனால் கழுவி தள்ள முடியாது. நல்லா தேய்ச்சிட்டு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி தண்ணியில் அமுக்கி புழிஞ்சு அப்படி தான் நான் துடைப்பேன். பொங்கி விழுந்தது. ஒரு 3 டைம் தேய்ச்சேங்க. ஒரு டைம் தேய்ச்சிலாம் போகவே இல்லை. 3 டைம் தேய்ச்சி ஏன்னா நான் 3 டைம் தேய்ச்சேன், வீடியோ எடுக்கல. தேய்ச்சி ஒரு வழியாக நான் க்ளீன் பண்ணிட்டேன். நல்லா தேய்ச்சி ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது கிச்சன், நல்லா க்ளீனாக இருக்கான்னு பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.